எங்களுக்கான வாக்கு செலுத்துகிறவர்கள். இந்த பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்தால் நாடு மக்களும் நன்றாக இருக்க முடியும் நம்புறவங்க தான் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. எப்படி சிதறும்னு நீங்களா ஒரு கணக்கு ஏங்க? அவர் வந்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு செலுத்துவாங்க, நாங்க வந்தால் நன்றாக இருக்கும்னு எங்களுக்கு செலுத்துவாங்க. நீங்க சொல்லுவீங்க அதிமுக ஆட்சியில் இருக்கிறவங்க வாக்கத்தான் பிரிக்கிறாங்க அப்படின்னு. இன்னும் நீங்க ஏதோ கூரை விடும் போய் கூரையை பிரிச்சுட்டு வர மாதிரியே ஓட்ட பிரிக்கிறாருன்னே பிரிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன, என் வாக்கு குறைஞ்சு நான் தோற்று போகணும் அப்படியா? பின்ன என்ன? சரி, தேர்தலில் வாக்கு எண்ணும் போது என் வாக்கு குறையாம இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட வந்து நேரில் உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை உனக்கு? அது என்ன குறையும் இல்ல? என்ன குடுகுடுப்புக்காரனா நீ ஜோசியக்காரனா? என்னைக்கு என் வாக்கு உயரும்னு எவன் சொல்லியிருக்கான் அந்த நாட்டில்? இருங்க, ஒரு விவாதத்துல ஒரு ஆய்வறிஞன் ஒரு ஊடகம் சீமான் 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கும்போது அவர் 36 லட்சம் வாக்கு வருவார்னு யாராவது சொன்னீங்களா? 17 லட்சம் இருக்கும்போது 30 வரும்னு சொன்னீங்களா? அப்புறம் என்ன காம்படிஷன்? எனக்கு உலகத்திலே எவன் காம்படிஷன் கிடையாது, எனக்கு கிடையாது. என் தத்துவத்துக்கு போட்டியா இனி ஒரு தலைவன் பிறந்துதான் வரணும். புரியுதா? எங்களுக்கு என்னுடைய தத்துவம் தமிழ், தமிழர், நிலம், வளம், இனம், அதனுடைய மானம், அதனுடைய எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு. அதானே மலையை வெட்டாத அது பூமி தாயின் மார்புன்னு சொல்ல ஒரு தலைவன் சார். ஆத்து மணல் அல்லாத அது மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல், அது அல்லாத 6 செத்து போயிரும் பேசுற இந்தியாவில் ஒரு தலைமையே. அப்புறம் என் தத்துவத்துக்கு இதுக்கு தானே எனக்கு ஓட்டு போடுவான். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், பூச்சி வண்டுகள்லாம் தண்ணிக்கு எங்கே போகும்னு, அதை இந்த நாட்டில் இந்த தலைமையாவது பேசுதா? அப்புறம்